என்னடா? ஒண்ணும் இல்லை சார். உங்களுக்கு இவ்வளவு கருமையாகவும் அழகாகவும் முடி வளர்ந்துருக்கு. இதை போய் வெட்டுறமே நினைக்கிறப்போ வெட்டு. வெட்டேன் சார். சார், மனுஷனுக்கு எவ்வளவு சுயநலம் பார்த்தீங்களா? முடி வளர்ந்தா வெட்டுறோம், நகம் வளர்ந்தா வெட்டுறோம். ஆனா மனுஷன் வளர்ந்தா வெட்டுறோமா? இதைத்தான் ஆண்டனி குயினும் வில்லியம் வேர்ட்ஸ்வொர்த்தும் என்ன சொல்றாங்கன்னா, அங்கிள், இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸ்களோட வெளியே போறேன். வேணாம். எல்லாரையும் வர சொல்லிட்டேன். பரவாயில்ல, இன்னொரு நாள் பாத்துக்கலாம். ப்ளீஸ் அங்கிள். முடியாதுன்னு சொல்லிட்டேன்ல. என்ன இந்த மாதிரி வீட்டுல அடைச்சு வச்சீங்கன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். அப்படிலாம் ஒன்றும் ஆகாது. அசையாதீங்க. இடியட். சார், முடி வெட்டுறதுங்கிறது சிற்ப செதுக்கிற மாதிரி. சிற்பி செதுக்கும் போது கல் அசைஞ்சதுன்னா அவனுக்கு எவ்வளவு கோபம் வரும். அதுக்காக நான் உங்களை கல்லுன்னு சொல்லல, என்னத்தான் சிற்பின்னு தன்னடக்கமா சொல்லிக்கிட்டு. முதல்ல இவனுக்கு பணத்தை கொடுத்து வெளியே அனுப்பு. சார், அந்த எஸ்டேட் வியாபாரத்தை பத்தி முதல்ல லவ்டேல் எஸ்டேட் வியாபாரம் முடியட்டும். அதுக்கு முன்னாடி வேற எந்த வியாபாரத்தையும் வச்சுக்க வேணான்னு பாக்குறேன். ஐயோ அர்ஜுன், என்னடா சோஃபா கூட தனியா விளையாடிட்டு இருக்க? இன்னைக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களோட வெளியில உங்க பெர்மிஷன், அதுக்கு தான் பிராக்டிஸ். இன்னைக்கு உங்க அப்பா அம்மா அமெரிக்கால இருந்து ஃபோன் பண்ணுவாங்க. எங்கேயும் ஊர் சுத்தாம ஃபோன் அட்டெண்ட் பண்ணு. அர்ஜுனா, அர்ஜுனா. ஐயோ, என்ன? எங்க கால் மட்டும் வருது, முகத்தை காணுமேன்னு பதறிட்டேன். இருக்கு. என்னடா? வானிலை அறிக்கை. இன்று உதகமண்டலத்தில் தட்பவெப்பநிலை மாறுகின்ற காரணத்தால் அர்ஜுனுடைய மாமா குளிர் பிரதேசத்தில் இருந்து வடக்கு நோக்கி கேத்தியில் உள்ள அவருடைய சின்ன வீட்டில் மையம் கொள்வார் என்று திட்டவட்டமாக எமது கத்திரிக்கோள் நிலையம் அறிவிக்கின்றது. ஆகவே அர்ஜுனும் அவரை சார்ந்த நண்பர்களும் இன்று இரவு மட்டும் ஜாலி ஜாலி மேலும் ஜாலி. கல்யாண கவரேஜா? கௌதம், நீ கேமரா, இவன் லைட் பிடிக்க, இவன் சாப்பிடறதுக்கு. இந்த கேபிள் சுத்துறதுக்கு ஒருத்தன் வருவானே, எங்க அவன்? அப்பா, நீங்க இன்னும் கிளம்பலையா? எங்க என்ன விட்டுட்டு போயிருப்பீங்களோன்னு நினைச்சு ரொம்ப பயந்துட்டேன். வர்ற அவசரத்துல ஒருத்தன்ட்ட காசை மட்டும் வாங்கிட்டு கட்டிங்க நீயே பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு வந்துட்டேன். டேய், அர்ஜுனும் கூட வரானா? அவன் எங்க வர போறான் பெருசு? நைட் ஸ்டே பண்ணணும், அவங்க மாமா விட மாட்டாரு. அதானே, அவங்க வீட்டுல அவனை பொம்பளை பிள்ளை மாதிரில வளர்க்குறாங்க. ஏண்டா, நீங்க எதுக்கு போறீங்க எனக்கு தெரியாது. டே அர்ஜுனா, லட்டு லட்டா குட்டிங்க ஜனவாசத்தை நம்ம கவரேஜ் பண்றோமோ இல்லையோ? ஐயோ, மாப்பிளைக்கு பின்னாடி கலர் கலரா கொல கொலையா முந்திரி. அசிங்கமா இல்ல இதெல்லாம்? ஹலோ, முடி கொட்டுனாலும் வளராது, வெட்டுனாலும் ஒட்டாது. அப்படித்தாண்டா வயசும். இப்பவே என்ஜாய் பண்ணிக்கணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது. என்ஜாய்மெண்ட்ங்கிறது போலாம்ப்பா, போலாம்ப்பா. அப்புறம் சொல்லாங்கறியா? என்னடா என்ன சொல்லவே விட மாட்டேங்கிற? போங்க போங்க, நீங்க வேஸ்ட் பண்ணிட்டு தான் வருவீங்க. இது வரைக்கும் எத்தனை பார்த்துருப்பீங்க? ஏன் நீ பார்க்க மாட்டியா? பார்க்க மாட்டேன். அப்படி நான் பார்த்து மயங்கிட்டா அவ தான் என் வைஃப். அப்போ டீப்பா லவ் பண்ணணும்ன்ற. அப்படி நீ லவ் பண்ணா நாங்க ஷோரா ஹெல்ப் பண்றோம்டா. இப்போ நாங்க வரோம். பாய். இது என்ன விலை? 5 ரூபாங்க. இவ்வளவு விலையா? நகை கடைக்கும் புடவை கடைக்கும் போனா பேரம் பேச மாட்டீங்க. இந்த மாதிரி காய்கறி கடைக்கு வந்து பேச ஆரம்பிச்சிருங்க. பூவை பார்த்து கேளுங்க. உடம்பு ஏற்கனவே இழைச்சு போயிருக்குது. இதெல்லாம் சாப்பிட்டா நல்லா குண்டாகலாங்க. நல்ல பூங்க. நீ குடுக்குற விலை சொல்லு. ஒன்லி 5 rupees. இன்னைக்கு நம்ம டைமே சரியில்லை. டைம் என்னங்க ஆச்சு? இரு வரேன். ஹலோ ஹலோ. கண்ணாடி.
എത്ര സുന്ദരമായിട്ടുണ്ട് ഒരു കുട്ടീനെ വിളിച്ചത്. എനിക്ക് ടൈം വർക്കൗട്ടായി. എന്താ இவர் என்னமோ கேக்குறாரு. ഉങ്ക കിട്ടിയോ? ம். ஏய் எடா என்னடா கேட்டது? மணி என்னையாச்சே? மணியோ? எடா அறிவு இருக்காடா உனக்கு? டைம் கேக்கடி அங்கிட்டு இருக்கடா விളിக்கிறது. பக்கத்து கால கேட்க கூடாது. எடா மூளை இருக்கடா? மூளையில எப்படா காய்கறி கடையில் இருக்கும்? ஏன்டா என்கிட்ட இல்லாதெல்லாம் கேக்குறீங்க? ஐயோ! ரேடியேட்டர் பாயில் ஆயிடுச்சு, இன்னும் 1 மணி நேரம் ஆகும். அட பாவிங்களா, நேத்து கல்யாண வீட்டுல அநியாயம் பண்ணிட்டீங்களாடா. சைட்டு சைட்டு மேலும் சைட்டு. எவ கண்ணு பட்டுச்சோ? நீ என்னமோ கண்ணை கட்டிட்டு இருந்த மாதிரி பேசுற. அந்த கொடுமையை ஏன்டா கேட்குற? எனக்குன்னு பக்குவமா உன்னை செட்டப் பண்ணி ஓரமா ஒதுங்கினேன். அப்ப பார்த்து ஒரு வயசான கட்டை சுதந்திர போராட்டத்தை பத்தி டீட்டெயிலா பேச ஆரம்பிச்சிருச்சு. இப்போ எனக்கு நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பத்தி தெளிவா தெரியும். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் என்ப ஏன்பா இந்நேரம் 2 ஷேவிங் 2 கட்டிங் பண்ணிட்டு வந்திருப்பேன்ப்பா. திருக்கழு குன்ற கழுகு மாதிரி இங்க உட்கார வச்சிருக்கீங்களே, என்னப்பா அர்த்தம்? பெருசு புலம்பாத, வேணா நீ போ. ஓ நாயர் எവിടെ இது? எവിടെ சௌக்கியமா? படக்கூடாத ஸ்தலத்துல படலையே. பாத்து நேராயிட்டு வரணும். புடிச்சுக்கோ. நல்லா. ஐயோ 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 ரட்சிக்கணும் பெருசு. என்ன என்ன ரட்சிக்கணும். புடிச்சுக்கோ. இப்ப அதென்ன நிம்மதியாயி. நிம்மதி போய் இறக்கி பாத்து சரிக்கி. இப்ப பாரு கிண்டலா, என்னால எப்படி பறக்க முடியும்? நான் என்ன பறவையா? அது அல்ல பெருசு. என்ற நிம்மதி போயிட்ட காரணம் வாழ்க்கையில ஒரு நாள் தள்ளுறது எவ்வளவு கஷ்டமா இருக்கு தெரியுமா? பொழுது விடிஞ்சு பொழுது கழிஞ்சால் எவன் ஒருத்தன் கிட்டியாவது அடி வாங்கும். உனக்கு டைம் சரியில்லைன்னு நினைக்கிறேன். டைம் கேட்டு ஒருத்த அடிச்சா நான் சொல்லல பெருசு. பாவம் வாழ்க்கையில உங்களுக்கு அடி அடி மேலும் அடி. சும்மா அவங்க ஏதோ பேசிக்கிட்டு இருக்காங்க. அர்ஜுன், நீ மட்டும் இருந்து அவளை பார்த்துட்டு வாடா. நான் இவனுங்களை கூட்டிட்டு போறேன். ஓகே, ஆல் தி பெஸ்ட். தேங்க்ஸ்டா. அடிபட்டுடுச்சா? நீ மேல இருக்கேன்னு தெரிஞ்சிருந்தா நான் ஏனி எடுத்திருக்க மாட்டேன். சாரி. உன் அப்பா அம்மா கிட்ட நீ கீழே விழுந்துட்டேன்னு சொல்லாத, திட்டுவாங்கல்ல. எங்கே வர? ஏய், இந்தா தண்ணி குடி. ஓ, பயந்துட்டேன். தேங்க்யூ. இப்ப எனக்கு அடிபடலைங்க. ஓகே ஓகே, see you. ஏய், யார் நீ? எதுக்கு நீ எங்க வீட்டுக்கு வந்த? அப்புறம் சொல்றேன். சும்மா டேய்.
டாக்டர் இவனை நாய் கடிச்சிருச்சு. எங்க? ஊட்டியில. எந்த இடத்துல? அது இவர் வீட்டு பக்கத்துல. சார் இங்க. இங்க சார். ஐயோ ஐயோ. அப்படி இல்ல இப்படி. கடிச்சது தெருநாயா வீட்டு நாயா? ஓ குருவாயிரப்பா, அது எனக்கு தெரியல. தெருவுல சுத்துற வீட்டு நாய். அந்த நாய் சாகக்கூடாது, செத்துட்டா இந்த ஆளுக்கு ரிஸ்க். அப்படி எங்க யாரு சீக்கிரம் செத்து போயோ? டேய் சும்மா இருங்கடா, ஆளாளுக்கு பயமுறுத்தாதீங்க. அது எப்படி கடிச்சது? டாக்டர், நாயை செல்லமாயிட்டு வளர்க்கலாம், அது தப்பில்ல. பின்ன அதுக்கு பல்லு தேய்ச்சி விடலாமோ? அதுவும் பிரஷ்ல. பழகின நாய் தான் சார். ஏய், அதுக்காக துணி துவைக்கிற பிரஷ்ல பல்லு தேய்ச்சா எந்த நாய் சும்மா இருக்கும்? நீங்களா இருந்தாலும் கடிச்சிருக்க இல்லையா? முதல்ல நீங்க எல்லாம் வெளில போங்க. நான் இந்த நாய்க்கு இந்த ஆளுக்கு ஊசி போடணும். டாக்டர் டாக்டர், நான் இப்படி இருக்கேன். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங். என்ன வேணும்? அந்த பொண்ணுக்கு பொண்ணு என்ன டாக்டர்? நீங்க யாரு? நான் அவங்க பக்கத்து வீடு. நான் தான் அவளை கூட்டு வந்தேன். அவளுக்கு ஒண்ணும் இல்ல. கிண்டல்கார பொண்ணுங்க நீங்க. சும்மா அந்த பொண்ணு அவ்வளவு தூரத்துல இருந்து அழுதுட்டு வந்தது. கேலி பண்றியா? பின்ன என்னன்னு கேட்ட சொல்ல மாட்டீங்களே, நீங்க டாக்டர் தானே? அது லேடிஸ் மேட்டர். அப்படின்னா பொம்பளைங்க சமாச்சாரம். ஓஹோ, இதயத்துல கொலரா? யூ நாட்டி கை. ஆர் யூ நாட் எஜுகேட்டட்? ஐ தாட் யூ ஆர் எஜுகேட்டட். நாங்க கேக்குற கேள்வியே உங்களுக்கு புரியலையே. புரியுது. இது ஆம்பளைங்களுக்கு தெரிய வேண்டிய சமாச்சாரம் இல்ல. ஆம்பளைங்களுக்கு தெரியாம பொம்பளைங்களுக்கு எதுவும் நடக்காது. அதுவும் எங்கள மாதிரி யங்ஸ்டர்ஸ்க்கு தெரியாம எதுவும் நடக்க கூடாது. அப்படின்னா 2 மணி நேரம் கழிச்சு அவ கண்ணு முழிப்பா. அவகிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கங்க. டாக்டரும் வக்கீலும் உங்க கிளையண்ட் கிட்ட போய் சொல்லக்கூடாது. ஓ, இதுக்கு அப்படி பிக் பண்ணீங்க? என்னமோ உங்க தம்பி கல்யாணத்துக்கு வந்துட்டு இப்படி பாதியிலே போரான்றீங்களே, உங்க மாமா ஒன்னும் வரல, நீங்களாவது இருந்து. சாரி, எனக்கு அவசரமா வேலை இருக்கு. எனக்கு வேலை இல்ல, நான் வேணா இருந்துட்டு வரட்டுமாடா? ஏய். ஏய். என்னாச்சு? ஒண்ணும் இல்ல. தம்பி நீங்க இல்ல, இருந்து வேணாம், சாப்பிடாது please. போலாம், நீங்க சாப்பிட மாட்டேன்னு அடம் பிடிக்கிறீங்க. ஐயோ. நீங்க வாங்க. ஆஹா. டேய் டேய் டேய், என்ன ஒரு பொருத்தம். நீயும் ஒயிட் Dress, அந்த பொண்ணு ஒயிட் Dress. 2 பேரும் ஒரே நேரத்துல உஜாலாவுக்கு மாறிட்டீங்களா? நீ, அந்த பொண்ணு, ஒயிட் Dress. என்ன ஒரு டீம். இப்போ உனக்கு ஒரு வேலையும் இருக்காத. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அந்த பொண்ணு கிட்ட பேசுறியாடா? எப்படிடா பேசுறது? வாயால தான் பேசணும். எதிர்த்தாப்புல இருக்கிற பொண்ணு கிட்ட டெலிபோன் போட்டா பேசுவாங்க. ஐயோ, தலையில அடிச்சிட்டு பேச போறியா? சும்மாடா. கூப்பிடு அர்ஜுன். கூப்பிடுறா. பேர் தெரியாதடா, அவ அந்த பக்கமா திரும்பி இருக்கா. விசில் அடிச்சு கூப்பிடலாமா? ஏச்சே, விசில் அடிச்சா கூப்பிடுறது? சர்ச்சை எவ்வளவு புனிதமான இடம், இங்க போய் விசில் அடிச்சா எப்படி? இப்ப அந்த பொண்ணு திருமணம் அவ்வளவுதானே? நான் கூப்பிடுறேன் பாரு. அந்த பொண்ணு உன்னதான்டா பாக்குது, போய் பேசுறா. பயமா இருக்குடா. ஏன்டா பயப்படுற? முத ஷேவ் பண்ணும்போது கத்தி அங்கங்க லேசா படத்தாண்டா செய்யும். அனுசரிச்சு போய் பேசுடா. நான் அன்னைக்கு உங்க வீட்ல சோப்ல கால் பட்டு உங்க மேல கைப்பட்டு நான் என்னடா இங்க நின்னுட்டு இருக்க? கம் லெட்ஸ் கோ. டேய், அவ வீட்டுக்கு எப்படியாவது போகணும்டா. வேஸ்டா நீ. சர்ச்சில் கிடைச்ச சான்ஸை விட்ட. இப்போ அந்த பொண்ணு வீட்டுக்கு போகணுன்ற. போய் என்னடா பண்ண போற? அவகிட்ட போன உடனே என்ன பேசுறதுன்னு மறந்துட்டேன்டா. எப்படிடா மறப்ப? தொழில் வந்துட்டா ஒரு சின்சியாரிட்டி வேணும். காதல் பண்றது இப்ப உனக்கு தொழில், அதுலயே மறதி வந்தா எப்படி? ச்சே, மறதி மனுஷனுக்கு ஒரு வியாதிடா. கார்ல் மார்க்ஸ் இத பத்தி என்ன சொல்றானா? ஏரியா சொல்லிட்டு வரேன். கார்ல் மார்க்ஸ் என்ன சொல்றானா? அவர் சொன்னது இருக்கட்டியா, காலையில 7 மணிக்கு உட்கார வச்சு சோப் போட்டு விட்ட. இப்போ 2 மணி நேரம் ஆகுது, 2 பேரும் உட்காந்துருக்கோம். ஞாபகம் மறதியை பத்தி நீங்க பேசுறீங்களா? இந்தா வச்சுக்க நீ. ஏய் வா போலாம். போயா போங்க. இந்த மூஞ்சிக்கு ஷேவிங்கே அதிகம். 4 முடி முளைச்ச உடனே நேர அறுவடைக்கு வந்துடுறானுங்க. இன்னைக்கு முழுவதும் இப்படியே தான் சுத்தணும். எல்லா கடையும் லீவ். பெருசு, நீ மட்டும் ஏன் திறந்து வச்சிருக்க? உழைப்பு உழைப்பு மேலும் உழைப்பு. பெருசு, நீ ரூட் மாறுற, கடிக்காத. இல்லடா, நான் என்ன சொல்ல வர்றேன்னா, மணி என்ன ஆகுது? 9.
இதுக்குள்ளேவா இதுக்குள்ளே 9 தான் வெளியிலே 9 தான் ஐயா கிண்டல் பண்ணாதீங்க யோ, சார். வெளியில விசாரிச்சு பாரியா இப்ப மணி 9 என்னது அத்துமீறி போய்கிட்டு இருக்கான் யாரா இவன் என்ன சார் வேணும் திருப்பதி லட்டு விவசாய இருக்கையா உனக்கு எதுக்கே வருவாங்க சொல்லனுக்கு யாரும் இல்லையா கண்ணாடியை பாரு இருப்பாங்க ஐ என்ன மாதிரியே தெரியுது பரவாயில்லையே பார்த்து கண்டுபிடிச்சானே ஷேவ் பண்ணணும் பண்ணிக்க பிறந்ததுல இருந்து நான் ஷேவே பண்ணதில்லை நாங்கெல்லாம் பிறக்கும் போதே ஷேவ் பண்ணிட்டாயா பிறந்தோம் இதுக்கெல்லாம் நேரம் இல்லை சார் ரொம்ப நாளைக்கு அப்புறம் வேலை கிடைச்சிருக்கு எங்க ரயில்வேல பரவாயில்லையே ரிட்டையர்ட் ஆன கார்டு பாலசுப்ரமணியம் வீட்டுல எலக்ட்ரிஷியன் வேலை யார் வீட்டுக்கு போற கார்டு பாலசுப்ரமணியம் வீட்டுக்கு அவர் ஒண்ணு பாத்துருக்காரா பெருசு சாருக்கு ஷேவ் பண்ணு உள்ள போங்க சார் சீக்கிரம் ஏதோ புடிச்சிட்டீங்கன்னு நினைக்கிறேன் கதவை மூடு பூட்ட போடு அண்டாகா கசம் அபோகா கசம் மூடி இருக்கே வணக்கம் சார் வணக்கம் வாங்க என்ன கோயில திருவிழாவா கூட்டமா வந்திருக்கீங்க இல்ல சார் எங்க சித்தப்பா அனுப்பிச்சார் அப்படியா ஆ. உங்க சித்தப்பா யாரு என்ன சார் சித்தப்பா தெரியாதா சித்தப்பா தெரியாதுங்கிறாரு அறகுறையா இருப்பாரு ரெண்டும் கட்டான் எனக்கு உன்னையே தெரியல உங்க சித்தப்பா எப்படி தெரியும் இல்ல சார் எலக்ட்ரிஷியன் வேலைக்கு சொல்லிருந்தீங்க இல்லையா அவர்தான் இவர் சித்தப்பா அப்படியா இதுக்கும் அப்படியா அவர் எங்க அவரே கட்டிங் பண்ணும்போது கத்திரிக்கோல் கையில குத்திருச்சா ஆஸ்பத்திரியில படுத்திருக்கார் அதான் எங்களை அனுப்பிச்சார் இத்தனை பேரா சாச்சா இவன் ஒருத்தன் தான் எலக்ட்ரிஷியன் எல்லாரும் அசிஸ்டன்ஸ் நீ என்ன பண்ற கட்டிங் சார் ஹேர் கட்டிங்கா ஐயோ ஒயர்லாம் கட் பண்ணி ஜாயின் பண்ணுவான் சார் ஐ சி ஹீட்டர் சரியா ஒர்க் பண்ணல புதுசா போட்ட பாயிண்ட் எதுவுமே சரியில்லை எதை தொட்டாலும் ஷாக் அடிக்குது நல்லது சார் வயரிங் சரியில்லைன்னு நினைக்கிறேன் ஆஹா. உள்ள வந்து எல்லாம் செக் பண்ணி பாத்து பாத்துட்டேன் சார் அர்ஜுனா உள்ள போய் நீ கலக்கு சாரை நான் வெளியில கலக்குறேன் ம் சார் 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 என்ன நீ போல நான் சூப்பர்வைசர் நம்ம பசங்க எல்லாம் எப்படி வேலை செய்யறாங்கன்னு பாக்குறதுக்காக வந்தேன் உன் பேர் என்ன அந்த விஷயத்துல எங்க அப்பா ஒரு தீர்க்கதரிசி பின்னாடி பிரச்சனை வரும்னு தெரிஞ்சே ராமர்னு பேர் வைக்காம சீதாபதினு எனக்கு பேர் வச்சிருக்காரு ஐயோ என்னாச்சு என்ன சார் பேப்பர் எல்லாம் படிக்கிறீங்க சார் நீங்க நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க அவரை பத்தி நான் எதையுமே நினைக்கிறது இல்ல குட் குட் தட்ஸ் குட் நான் உன் பேரை கேட்கலையே எலக்ட்ரிஷியன் ம் அமராவதி வரேம்மா அமராவதி பேர் நல்லா இருக்கு ஆண்டி உங்களை நான் நிறைய தடவை மார்க்கெட்ல பார்த்துருக்கேனே ஒரு நாள் 1/2 கிலோ கேரட் வாங்கிட்டு வரப்போ ஒரு கேரட் கீழே வந்துருச்சே அதை நான் தான் எடுத்து கொடுத்தேன் ஞாபகம் இல்லை இல்லையே என்ன ஆண்டி கேரட் தெரியாது ஆரஞ்சு கலர்ல இருக்குமே என்னப்பா இது கேரட் கலர் எனக்கு தெரியாதா அதானே பார்த்தேன் கொடுங்க எலக்ட்ரிஷியனுக்கு தானே நானே கொண்டு போறேன் இல்ல இது எங்க வீட்டுக்காரருக்கு சார் இந்த நாட்டுல 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தேர்தல் வர்ற மாதிரி 5 வருஷத்துக்கு ஒரு தடவை தான் குழந்தை பெத்துக்கணும் அப்படின்னு ஒரு சட்டம் வரணும் சார் அப்பதான் இந்த நாட்டுடைய பொருளாதாரம் பெருகும் சரி இடைத்தேர்தல் வந்தா என்ன பண்றது ஐயோ ஐயோ இப்படி குறுக்க கேள்வி கேட்காதீங்க சார் நான் குழம்பிடுவேன் ஐயோ இப்போ என்னாச்சு இடைத்தேர்தல் வந்ததுன்னா டக்குன்னு அரசு தொட்டில இருந்து குழந்தை எடுத்துக்கலாம் சார் போயிட்டாளா டேய், போயிட்டாலாம் கேக்குறல சொல்றா ஏய், நான் தான் எனக்கு அடிப்படல ஐம் ஓகே சாஃப்ட் லேண்டிங் என்ன நீ எப்ப பார்த்தாலும் கீழே விழுந்துட்டே இருக்க நீ விழும்போதெல்லாம் நான் வந்து பிடிக்க முடியுமா பிடிக்கணும் என் கூடவே வருவியா வரணும் உண்மைதான் சார் கத்தி எடுத்தவனுக்கு கத்தியில தான் சாவுனா ஒரு சலூன் கடை கூட இருக்காது சார் பெருசு என்னாச்சு நீங்க யாருன்னு தெரிஞ்சு போச்சு போங்கடா வெளியே கத்தி ஷேவிங் கட்டிங் நீ சொல்லும் போதே எனக்கு புரிஞ்சு போச்சு கெட் அவுட் பெருசு ஓவர் ஆக்டிங் பண்ணி கெடுத்துட்டியா அடிச்சாடுறா சார் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸை பத்தி ஒரே ஒரு தடவை சொல்லுங்க சார் சுபாஷ் சந்திர போஸா ஒழுங்கடா
வேண்டாம்டா. டேய் அர்ஜுன் வேண்டாம்டா. அவங்க அப்பா எதிர் போட்டு ஷேவ் பண்றோம் போல இருக்கு. வா போயிடலாம். லைட் அடிச்சு டிக்கெட் கொடுத்து உட்கார வச்சாச்சு இல்லையா? பின்ன எந்தடா மறுபடியும் லைட் அடிச்சு டிக்கெட் தூக்கினது? பட காண வேண்டே? என்னது? பட காண வேண்டே? இந்த காணடா. நாளையில இருந்து 2 நாள் அங்கிள் ஊர்ல இல்லடா. சரி, எங்க வீட்டு வேலைக்காரங்களுக்கும் லீவு. அப்புறம் ஏய், கதையா கேக்குறேன். என்னடா பண்ணணும்? நாளைக்கு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் அமராவதி என் கூட இருக்கணும். ஏண்டா அமராவதி என்ன ஹையர் சைக்கிளா? நாள் வாடகை எடுக்கிறதுக்கு? கிண்டலா? ஐடியா கொடுங்கடா. ஏய், ഈ ജോലി ഒന്നും എനിക്ക് சரிப்படல. இவன் மாமன் நினைச்சா என்ட வலது கண்ணம் துடிக்கு. இவன் நிலைமையை பார்க்கும்போது கிரேட் ஆடம் ஸ்மித்தும் ஆல்பர்ட் மார்ஷலும் சொன்னதை தான் இப்ப நான் யோசிக்கிறேன். என்னது? அதான் தெரியல, யோசிக்கிறேன். அன்னைக்கு அந்த பொண்ணோட தேட்டருக்கு வந்த குல்ஃபி. குல்ஃபியோ? அப்படியெங்கில் அது ஒரு அழகிய பெண்குட்டி. டேய், அந்த ஷகிலாவே செட்டப் பண்ணலாம்டா. அவ சொதப்பிட்டா? ஏன்டா பயப்படுற? ஆடு துடிச்சா பலி, அதுவே மனுஷன் துடிச்சா அதுக்கு பேரு கிலி. ஏய், நடக்கிறத பேசுங்கடா. டேய், நாளைக்கு அமராவதி வீட்டுக்கு வருவா. வண்டு வண்டு வந்தா போயிட்டு வாயா, தண்ணி வசதி தான் இருக்குல்ல. அது இல்ல பொண்ணு வண்டு. வாங்க வாங்க வாங்க, கல்யாணத்துக்கு நீங்க மட்டும் தான் வந்திருக்கீங்க. அம்மா அப்பா கூட வரலங்கிறத சொன்னேன். நீங்க வாங்க. ഡേയ് തൂക്കടാ. അമരാവതി, ഈ വിവാഹം കുറച്ച് റിസ്ക്കാണ് വിവാഹമായിട്ട്. പക്ഷേ ഇത് അർജുനയുടെ മനഃശാന്തി വിവാഹമാ. ന്യൂഡൽഹി CBI കുറിപ്പിലൊക്കെ വിഷയത്തെ ഈ നായർ സാഹ് പറഞ്ഞത് കേൾക്കണം. എന്താ இந்த மனசுல பெரிய மம்முட்டி நினைப்பாயா உனக்கு? இனிமே நீ எதுக்கும் வாய தர கூடாது. நீங்க வாங்க. ஷகிலா, ஏய் ஷகிலா, ஷகிலா. எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் அவ அப்பா அம்மா கிட்ட போய் சொல்லிதான் அவளை கூட்டிட்டு வந்தேன். 5 மணிக்குள்ள அவளை விட்டுடுங்க. அர்ஜுன் ரொம்ப நல்ல பையங்க, ஒரு தப்பு நடக்காது. அப்படியே தப்பு நடந்தாலும் அது 4 மாசம் கழிச்சுதாமா தெரியும். ஆனா பெண்ணா அறியണമെങ്കിൽ ஸ்கேனிங் நோக்கிலாம் தெரியும். ரொம்ப முக்கியம். இதோ பாருங்க, கிண்டல் பண்ணாதீங்க. உங்களெல்லாம் என் அண்ணன் மாதிரி நினைச்சுதான் நான் இந்த ஹெல்ப்பே பண்ணேன். என்ன மாட்டி விட்டுறாதீங்க. இங்க எல்லாரையும் பார்த்தா உனக்கு அண்ணன் மாதிரியா தெரியுது? இல்ல, உங்களை பார்த்தா மட்டும். கௌதா, சொல்லுங்க. என் சித்தப்பா மாதிரி தெரியுது. ஐயோ, யார் வீட்ல? ஹலோ, நீயா? ப்ளீஸ். எதுக்கு? எங்க வீட்டுக்கு முத வந்ததுக்கு தேங்க்யூ. அப்போ இங்க கல்யாணம்? போய் ஃப்ரெண்ட்ஸுங்களோட டிராமா. ஷகிலா 5 மணிக்கு வந்து உன்னை கூட்டிட்டு போவா. வேணாம், உங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லிடுவேன். சொல்ல முடியாது, அவங்க இருக்கிறது அமெரிக்கால. என்ன கரஸ்பாண்டன்ஸ்ல வளர்க்குறாங்க. இந்த வீடு ஒரு காஸ்ட்லி ஜெயில். எங்க மாமா தான் வார்டன். இது வரைக்கும் என் வாழ்க்கையில அன்பா ஆசையா யாரோ இருக்கிற மாதிரி கற்பனையில் நான் வாழ்ந்துட்டேன். உன்னை பார்த்த உடனே அந்த கற்பனை நிஜமாச்சு, உயிராச்சு. இப்பெல்லாம் என் கண்ணு முடிக்கிட்டு நான் உன் கூட எங்கெல்லாம் போறேன் தெரியுமா? நான் எங்கேயும் உன் கூட வரலையே. வர புத்தம் புது மலரே, என் ஆசை சொல்லவா? என்ன பெருசு? அர்ஜுன் ஏன் இப்படி பதஷ்டமாயிட்டு இருக்கு? எல்லாம் லவ் தான். தானா சொரிஞ்சுப்பாங்க, தானா சிரிப்பாங்க.
காதல் வியாதி, பிரேம ரோகம். டிரான்ஸ்லேட் பண்ணா குத்துவேன். போட்டோ ரெடியா? இதோ ரெடி சார். ஹாஃப் அன் ஹவரா இதையே சொல்லிட்டு இருக்க. இப்போ அப்படிதான் இருக்கும். இன்னும் 5 வருஷம் கழிச்சு பாரு, போட்டோ எடுக்கிறதுக்கு மூஞ்சியே இருக்காது. வாஸ்தவம். ஏன்டா காதலிச்ச கல்யாணம் பண்ணணும் இருக்கோம். இப்போ அப்படிதான் இருக்கும். அவன் பறந்து போய் இப்பதான் நீ உருப்படியா சொல்லியிருக்க. இவ்வளவு நாள் வரைக்கும் பராபரான்னு சொல்லி எங்களை சொல்ல பண்ணிட்டு இருந்த. ஏய். காலையிலேயே போட்டோ ஸ்டுடியோ போயிட்டேன். கடை திறக்கிறதுக்கு முன்னாடியே வா. ஆமா, ரொம்ப நேரம் வெயிட் பண்ணேன். போட்டோ பார்த்தோன்னே என்ன பண்ண தெரியுமா? பார்த்திருப்ப. அதுக்கப்புறம் ஒண்ணு பண்ணேனே. கவர்ல போட்டிருப்ப. இல்ல, அதுக்கு முன்ன. தெரியல, நீ ஏன் சொல்லு. என்ன கையில? ஒண்ணும் இல்ல. கூட பார்க்கலாம். விளையாடிக்கிட்டு இருக்கோம்ல, என்ன ஓ இன்னத்த பேப்பர்ல நம்ம அர்ஜுன் பிரியப்பட்ட அமராவதியோட போட்டோ வந்திருக்கு. சந்தோஷமான விஷயமா இது? நானே உன்னை அறைவேன். ஐயோ வேண்டாம். அன்பு ஏஞ்சலினுக்கு, உன் பிரிவால் சருகாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். உன் பார்வை படாமல் வாடிக்கொண்டிருக்கிறேன். என் மீது கருணை வைத்து நீ இருக்கும் இடம் தெரியப்படுத்து. அன்பே, என் கண்ணீரை துடைத்து விடு. உன் பிரிவால் மனம் வாடும் அன்பு கணவன். என்ன கோவமா? கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. என்னாச்சு உனக்கு? பேச மாட்டியா? எங்க அப்பா அம்மா எங்க போயிருக்காங்கன்னு தெரியுமா? தெரியும். எதுக்குன்னு தெரியுமா? நம்ம கல்யாணத்தை பத்தி பேசுதானே? என் மூடோட காரணமே அதான். ஏன்? என் மாமா ஒத்துக்க மாட்டாரு. உன் மாமா முடியாதுன்னு சொல்லிட்டா நீ என்ன பண்ணுவ? என்ன விட்டுடுவியா? அர்ஜுன், என்ன விட்டுட்டு போயிடுவியா அர்ஜுன்?